ஆனால் கொஞ்சம் நில்லுங்கண்ணா, இந்த வீடு வந்து சேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விலை வரும்னு நினைக்கிறீங்க? பிரதர் இந்த வீடு மொத்தம் எத்தனை பெட்ரூம் இருக்குங்க? 3 பெட்ரூம்னா 3.25 சென்ட் இடம், 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, வீடு ஃபுல்லாக இன்டெக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு 90 லட்சம் வருங்களா இந்த வீடு? ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 1 கோடி வருங்களா? 2 பேர் சொன்ன விலையும் கிடையாதுங்க. இந்த வீட்டோட விலை. இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. வீடு ஃபுல்லாக இன்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் உபயோகப்படுத்தி நிறைய லைட் ஒர்க்ஸை பயன்படுத்தி ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடுமே சேலுக்காக தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வீட்டை பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து தாராளமாக 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது. நீங்கள் 2 காரை வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய கேட் இருந்தால் தானே கொண்டு போக முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான பெரிய கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 25ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஜனமூலையில் 10,000 லிட்டரில் வாட்டர் சம்ப் இருக்குது. அது போக போர்வெல் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் பார்த்தீங்களா ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது போக நிறையா ஸ்பாட் லைட்ஸும் இருக்குங்க. வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமு, அது போக துணி துவைக்கிறக்கான மேடை, யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸில் நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் ஒர்க்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதாங்க வீட்டோட மெயின் டோர். நல்லா கிராண்டாக தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் ஒரு லாவிஷான லிவிங் ஏரியா இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இதில் ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, அது போக இந்த மாதிரியான CNC கட் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கு பின்னாடி லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி நெட்டுங்க. டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்குறாங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. டைனிங் கம் கிச்சன் போகிறக்கான அந்த ஓப்பனிங்கில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸுங்க. டைனிங் ஸ்பேஸோட சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. கிச்சன் அண்ட் டைனிங்கில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. டைனிங் ஸ்பேஸில் அது போக ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டரை சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கிரானைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அங்கே வந்து நமக்கு 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஆரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. சிம்னி கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. கவுண்டருக்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. ஒரு டார்க் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு டாலினெட்டு, கிளாஸ் டோர்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு லாஃப்ட் அமைச்சு கொடுத்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டைனிங் கம் கிச்சனுக்கு மேற்கு பக்கம் ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த லாபி ஏரியாவில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் போகிறக்கான டோர் இருக்குது. அது தாண்டி இங்கே நீங்கள் பார்க்குறது ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுங்க. ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். ரைட் சைடில் UPS எல்லாம் கனெக்ட் பண்ணுறக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட டோருக்கு அழகான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 ஜன்னல் இருக்குது. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் நீட்டாக க்யூட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸ் தான். ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் ஷேடில் வந்து இது இருக்குது. இது வந்து ஒயிட் அண்ட் சாண்டில் கலர் ஷேடில் கொடுத்துருக்குறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. இது வந்து 4க்கு 7ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துடலாங்க. வீட்டோட டைனிங் கம் கிச்சன்லேயே வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸை நம்ம டைனிங் கம் கிச்சனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தனியாக ஒரு ஹெட்ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அங்கே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸில் வரக்கூடிய ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸியான கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டெப் லைட் மாதிரி ப்ரொஃபைல் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அது போக சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. மேலே வந்து ஒரு லாபி கொடுத்துருக்குறாங்க. லாபியோட ரைட் சைடில் வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்கு ஃபிக்ஸட் விண்டோஸும் இருக்குங்க.
ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் மேலே தான் வந்து வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 10க்கு 16ங்க. மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது, ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பெட்ரூமும். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 7ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டைல் ஒர்க்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமுக்கு பேரலாக இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் இருக்குது. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. 8க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இங்கே வந்து நமக்கு வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது, அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் 4க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். ஒரு பெரிய ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன ஒரு காது குத்து, ஒரு வளகாப்பு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா இந்த பால்கனி ஸ்பேஸ்லேயே சாமானத்தை போட்டு அழகாக ஒரு ஃபங்க்ஷனவே நடத்தி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனிலையும் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க அந்த கார்னரில். அது போக நமக்கு துணி காய போடுறதுக்கான ஆங்கிளாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் இந்த வீட்டில் இந்த ஸ்பேஸில் இந்த வீட்டோட 4வது பெட்ரூம் 5வது பெட்ரூம்லாம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பால்கனி நல்லா பெருசாகவே இருக்குது. டெரஸில் வந்து நமக்கு டேங்க் வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் லொக்கேஷனில் கட்டி ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை லேண்டோட சேர்ந்து 79 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.